நயன்தாரா தற்போது எடுத்திருக்கின்ற ஒரு முடிவானது ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக 20 வருடங்களுக்கு மேல் இருப்பவர் நயன்தாரா. இவர் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் நடித்த போது இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நயனுக்கும் காதல் மலர்ந்ததை அடுத்து மகாபலிபுரத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து படங்களில் நடித்த அவர் வாடகை தாய் மூலம் 2 மகன்களை பெற்றார். மேலும் ஹிந்தியிலும் ஜவான் திரைப்படத்தில் நடித்து அறிமுகமாகி அங்கும் தனக்கென ரெஸ்பான்ஸை பெற ஆரம்பித்திருக்கின்றார். சமீப காலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் நயன்தாராவை சுற்றி வந்த வண்ணமே இருக்கின்றது. தனுஷுடன் மோதல், பத்திரிகையாளர்களை தவறாக பேசியது, மதுரைக்கு சென்ற நிகழ்ச்சி என சர்ச்சைகளின் விமர்சனங்களும் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்கு. விக்னேஷ் சிவன் மீதும் விமர்சனங்களும் கிண்டல்களும் வைக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் என்று நயன் கூறியதும் ட்ரோலுக்குள்ளானது. இந்த சூழலில் மூக்குத்தியம்மன் பார்ட் 2 படத்திலும் கமிட் ஆகினார். அந்த படத்தின் பூஜை போட்டத்திலிருந்து அவர் பற்றிய நெகட்டிவ் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. முதலில் மீனாவை அவமானப்படுத்தி விட்டார் என்ற பேச்சு எழுந்தது. இதனையடுத்து படத்தின் ஷூட்டிங்கில் அவருக்கும் சுந்தர்சிக்கும் இடையே பிரச்சனை என்றும் அதனால் நயன்தாராவை படத்திலிருந்து தூக்கிவிடுவார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து தகவல் வந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையில் சிரஞ்சீவி தான் நடிக்கும் 157வது படத்தில் நயன்தாராவை ஹீரோயினாக்க முடிவு செய்ததாகவும் அதற்காக நயன்தாரா 15 கோடி ரூபாய் சம்பளமாக கேட்டதாகவும் திரைத்துறையில் குரல்கள் எழும்பின. அதனைத் தொடர்ந்து நயனுக்கு கடைசியாக என்ன படம் ஓடியது என்று அவர் இவ்வளவு சம்பளம் கேட்கின்றார் என்று சமூக வலைதள வாசிகள் பேச ஆரம்பித்தார்கள். நிலவரம் இப்படி இருக்கு. இப்போது புதிதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 15 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதால் அவரை கலட்டிவிட படக்குழு முடிவு செய்ததாகவும் அதனால் படத்தில் தன்னுடைய கேரக்டர் பற்றி தெரிந்து கொண்ட நயன் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு சம்பளத்தை குறைக்க ரெடி என்று கூறியுள்ளாராம். அதன்படி படக்குழுப்பு தரப்பிலிருந்து 6 கோடி ரூபாய் தர ஒத்துக்கொண்டதாகவும் நயனும் அந்த சம்பளத்துக்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் தற்போது டோலிவுட் திரையுலகத்தில் ஒரு பேச்சுக்களோடு ஆரம்பித்திருக்கின்றது. தற்போது 6 கோடி ரூபாய்க்கு நயன்தாரா நடிப்பதற்கு சம்மதம் சொல்லியிருப்பது ரசிகர்களிடையே மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருப்பதாக கூறப்படும் நிலையில் நயன்தாரா எடுத்திருப்பதாக வெளியாகி இருக்கின்ற இந்த தகவல் குறித்து உங்கள் கருத்துக்களை நேயர்களுக்கு கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.